சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, இது பாரு. நீ கீழே பேசின அந்த வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை, புத்தி இல்லாதவ பேசுற வார்த்தை. எந்த சூழ்நிலையிலயும் நாம பேசுற விஷயம் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ண கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் பிரிவுங்கிற வார்த்தை யாரோட வாழ்க்கையிலயும் இருக்க கூடாது. நடந்த சிச்சுவேஷன் என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ. சூர்யா வேணும்னே உன்னை விட்டுட்டு வரல. அவன் அப்பா உன் மாமாவுக்கு அப்படி ஆயிப்போச்சுன்னு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். நீயும் கூட வந்திருந்தனா எந்த மன வருத்தமும் உனக்கு வந்திருக்காது. அத புரிஞ்சுக்காம நீ இப்படி கோச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? நானும் அவர் திரும்பி வரணுங்கிறது தானே உங்க திட்டம். எப்பதான் எங்களை சந்தோஷமா இருக்க விட்டுருக்கீங்க? உங்க ஆடம்பர வாழ்க்கைக்கும் உங்க மகனுக்கும் நான் ஒரு வேலை செய்யறவ, விளையாட்டு பொம்மை. வேணும்னா தூக்கி வச்சுப்பீங்க, வேணான்னா அப்படியே தூக்கி வீசிடுவீங்க. நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு? என்ன பேசுற நீ? படிச்ச பொண்ணு மாதிரி பேசு. இந்த ராஜேஸ்வரியோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பணக்காரியா, ஆடம்பரமா, ஆணவமா வாழ மாட்டா. அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் வழியை தேடி கொடுப்பா. உன்னை வேலைக்காரியாவும் மருமகளாவும் என்னைக்கும் நான் என் மனசுல நினைச்சதில்ல. உன்னை நான் என் மகளாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நானும் அவரும் என்னைக்காவது உன்கிட்ட மாமனார் மாமியாருன்னு அதிகாரம் பண்ணிருக்கோமா? இல்ல அப்படிதான் நடந்திருக்கோமா? நான் எப்படிப்பட்டவ, என் குணம் என்னன்னு காலங்காலமா என் கூட பழகி வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நீ பாதியில வந்தவ. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும். கடல் வானம் கூட நிறம் மாறும், ஆனா என் மனசுல ஏற்பட்ட அன்பும் பாசமும் என்னைக்கும் மாறாது. அப்படிப்பட்ட என்னையே திட்டம் போட்டதா சொல்றல்ல? உனக்கு அப்பா அம்மாவாதான் நாங்க இங்க இருந்துட்டு இருக்கோம். உன் சந்தோஷத்தை கெடுக்க நானே ஃபேக்டரியில ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி ஏன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி உன்னை இங்க வர வச்சிருக்கேனா? என்னையும் அவரையும் நீ உன் அப்பா அம்மாவா நினைச்சிருந்தேன்னா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் தான் ஆடலனாலும் தான் தசை ஆடுன்ற மாதிரி நீ ஆடி இருக்கணும். என்ன உங்க பையன்கிட்ட இருந்து பிரிச்சிருங்கன்னு உன் உள் மனசுல இருந்து வந்த வார்த்தையா இருந்தாலும், இல்ல உதட்டுல இருந்து வந்த வார்த்தையா இருந்தாலும், யார்கிட்ட பேசுறோன்னு நிதானிச்சு பேசியிருக்கணும். உங்களை பிரிச்சு வைக்கவா படாத பாடுபட்டு உண்ணாவிரதம் இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச? சூர்யா உன்னை எவ்வளவு நேசிச்சான். அவன் உன்னை உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கான். என் கண்ணு முன்னாடி என் வீட்டுக்காரரை அரெஸ்ட் பண்ணும்போது கூட நான் கலங்கல. உன்னோட அந்த வார்த்தையை கேட்டு நான் மனசு கலங்கிட்டேன். இந்த நிமிஷம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு நீ கவலைப்படுற. என் சந்தோஷமே இந்த குடும்பம் தான். இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ என்னோட வலியும் வேதனையும் உனக்கு தெரியுமா? இல்ல உனக்கு புரியுமா?
நான் என்ன மாதிரி மனநிலையில இருந்தும் பொம்பளை பிள்ளைய நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டியே, போய் கூட்டிட்டு வான்னு சூர்யா கிட்ட சொன்னதே நான். சௌந்தர்யா மனசு மாறிடுவாளோ?